உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். வடமாநில ஆடை ரகங்கள் தமிழ்நாட்டில் தற்போது அதிக வரவேற்பை பெற்று வருகின்றன. விழா காலம், திருமண நிகழ்வுகளுக்கு ஏற்ற விதவிதமான ஆடை ரகங்கள் குறித்து தற்போது பார்க்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடைகளுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கான ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் வரும்பொழுது சும்மா இருந்துருவாங்களா என்ன? மார்க்கெட்ல புது மாடல் இப்ப என்ன வந்திருக்கு, ட்ரெண்டிங்ல இப்ப என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க இல்லையா? பெண்கள் மட்டும் இல்ல ராதா, ஆண்களும் கூட இப்பெல்லாம் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்ல புது புது ஆடைகளை அணியணும் அப்படின்றதுல ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம்ஸ்லாம் கூட நிறையவே வந்திருக்கு. மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம நேரடியாவே போய் தெரிஞ்சுக்கலாம். ஆடம்பரமா ஆடைகளை வாங்க ஏன் விருப்பம் காட்டுறாங்கன்னு கேட்கலாம். ஹல்தி எடுக்கிறாங்க, தென் வந்து ரிசப்ஷன் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து என்கேஜ்மெண்ட்னு வைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரே மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி தான் ட்ரை பண்ண வேண்டியிருக்கு. ஒரு தடவை சூட்ஸ் போட்டுக்கணும், இன்னொரு தடவை வந்து 1 சைட் சூட் போட்டுக்கணும், 2 சைட் சூட்ஸு, 3 சைட் சூட்ஸு, அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல நமக்கும். இப்போ வந்து ஒரு ட்ரெஸ்னால் ஒரு பசங்களுக்குனா ஒரு 30,000 வரைக்கும் போக வந்து பசங்க வந்து ரொம்ப ஒரு இப்போது அந்தளவுக்கு மெச்சூராக இருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ தான் நம்ம நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த பொண்ணு அந்தளவுக்கு ட்ரெஸ் பண்ணால் பசங்களும் அந்தளவுக்கு ட்ரெஸ் பண்ணால் தான் அந்த லுக் இருக்கும்ல. ஸோ அந்த கிராண்ட் அப்போ தான் தெரியும். இப்போ நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் என்ன மாடல் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷெர்வானியில் அஜ்கன் மாடல். இதில் பார்த்தீங்கன்னா த்ரெட் அண்டு ஸ்டோன் ஒர்க்லாம் வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 13,000லேருந்து 1 lakh வரைக்கும் இதோட இருக்குது. இப்போ நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 40,000. இதில் இருக்கக்கூடிய ஒர்க்குக்காக காஸ்ட்டாக தான் அது பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, அசசரிஸும் இருக்குது. இப்போ இந்த கேப்பு, அதே மாதிரியாக பார்த்தீங்கன்னா அந்த ஷால், ஷூஸ், இந்த மாதிரி அசசரிஸ் எல்லாமே இருக்குது. உங்களுடைய லைஃப் டைமில் உங்களுடைய திருமணத்தை மறக்க முடியாத ஒரு மெமரபிளாக மாற்றணும் அப்படின்றதுனால இந்த ட்ரெஸ்ஸை வந்து இளைஞர்கள் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இப்போ நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா இண்டோ வெஸ்டர்ன் ஸ்டைலு. இதில் வந்து ஜெதோசி அப்படின்ற ஒரு ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா அது வெல்வெட் மெட்டீரியலாக இருக்குது. இதுவும் ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக 15,000லேருந்து 50,000 வரைக்கும் இதோட ப்ரைஸ். இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ராஜா காலத்துலேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆடை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய பேர் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் சூட். இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க்காகவே இருக்குது. இப்போ நான் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பாரம்பரியமான உடை. திருமணத்தின் போது இந்த ஆடையை தான் அணிஞ்சு கொள்வாங்களாம். இது பார்த்தீங்கன்னா 4,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய் வரை இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதாவது அன்று தொடங்கி இன்று வரைக்குமே ரொம்ப அதிகமான சேலிங்ல இருக்கக்கூடிய ஒரு ஆடை அப்படின்றதையும் சொல்றாங்க. இதுதாங்க இப்ப இருக்கிற இளைஞர்கள் விரும்ப காரணமா இருக்கு போல. நீங்க பார்த்த இந்த ஆடம்பர ஆடை உலகத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய பிசினஸ் இருக்கு. இந்தியா முழுக்க இவங்களோட கடைகள் இருக்கிற நிலையில 2015ஆம் ஆண்டில் இவர்களின் சந்தை மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 75,300 கோடி. இவ்வளவா என ஆச்சரியமா இருக்கா? அடுத்த 5 ஆண்டுகள்ல, அதாவது 2020இல் இவர்களின் சந்தை மதிப்பு 1 லட்சம் கோடியை தாண்டிச்சான். கொரோனா காலத்துல சில தடுமாற்றத்தை சந்திச்சாலும் இப்ப வர்த்தகம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். 2025ஆம் ஆண்டுல இவங்களோட சந்தை மதிப்பு 2 மடங்கா அதிகரிக்கும் என எதிர்பார்க்கிறாங்க. இந்த மெரூன் கலர் ஜார்ஜெட் லெஹங்கா ஃபுல்லி மிரர் ஒர்க்கா இருக்கு. இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 15,000 அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய ஃபேப்ரிக் பனாரஸ் கிரஷ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றாங்க. வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல நம்மளுக்கு கிடைக்குது. இதோடைய மாடல் வந்து ஸ்கர்ட் அண்ட் டாப் அப்படின்னு சொல்றாங்க. 13,000லேருந்து 20,000 வரைக்கும் அவைலபிளா இருக்கு. இந்த லெமன் எல்லோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. இது என்ன ஃபேப்ரிக் அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்ஜெட் ஃபேப்ரிக். இதோடைய ரேட் 30,000. அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறீங்களா? இதுல ரேஷம் வித் மிரர் ஒர்க் இருக்கு. அதுதான் ரொம்பவே ஸ்பெஷலா பார்க்கப்படுது. இந்த
ஃபேபுலஸான லைலா கலர் லெஹங்காவோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 50,000 அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறீங்களா? இதுல ஃபுல்லா கிறிஸ்டல் ஒர்க்கா இருக்கு. இதோட ஃபேப்ரிக் வந்து சாஃப்ட்நெட் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல? இந்த பர்பிள் லெஹங்கா மேட் ஃப்ரம் கொல்கட்டா. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஃபேப்ரிக் வந்துட்டு ரா சில்க். இதுல சீக்வன்ஸ் ஒர்க் வித் ஸ்டோன் அண்ட் பேர்ல் கொடுத்துருக்காங்க. இதோடைய ரேட் வந்து 45,000 அப்படின்னு சொல்றாங்க. சென்னையில விற்பனை எப்படி இருக்குன்னு சுகம் லைஃப் ஸ்டைலின் தலைமை செயலதிகாரியும் மானியவார் ஷோரூமோட முகவருமான வினித் ஜெயினிடம் கேட்கலாம். Growth is very good, sir. Every year we are seeing at least 15 to 20% of growth year on year. Starting range 1,500 2,000 லேந்து இருக்கு. உங்களுக்கு ஹெவி ஷேர்வானி நல்லா ஷேர்வானி உங்களுக்கு 10,000 லேந்து இருக்கு. லெஹங்காஸ் 8,000 லேந்து இருக்கு லேடிஸ்க்கு. sarees we have from 1,500 2,000 range லேந்து இருக்கு. So our main point is we give luxurious interiors, we give a beautiful customer service and ambience customer kage, but pricing is very reasonable, which is our main strength. இத்தனை கோடிகளை பத்தி பேசுறோம். இது இந்தியாவில் இருக்கிற ஒரு நிறுவன கடைகளின் சந்தை மதிப்பு தான். ஆனா இந்தியாவின் ஜவுளி மற்றும் ஆடைகள் சந்தை மதிப்பு 2022ஆம் ஆண்டு எவ்வளவு தெரியுமா? 13,69,000 கோடி ரூபாய். இதுல உள்நாட்டில் மட்டும் 10,37,000 கோடியா இருந்திருக்கு. ஏற்றுமதின்னு பாத்தீங்கன்னா 3,32,000 கோடி. 2030ல இந்த துறையின் வளர்ச்சி அபரிமிதமா இருக்குன்னு கணிப்பு இருக்கு. எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் ஆடம்பரமா ட்ரெஸ் வாங்கி போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிகரிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக முன்னணி நிறுவனங்கள் போட்டி போட்டுக் கொண்டு டிசைன்களை அறிமுகப்படுத்துவதனால இந்த துறை மேலும் வளர்ச்சி அடையும் அப்படின்றதையும் நம்பலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணா மற்றும் விஜயுடன் ராதா, உங்கள் விக்னேஷ். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.